கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை உண்டு பண்ணின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய பலத்த கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அவர் பேசப்போகிற அந்த சத்தியத்தின் வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை நாம் ஆர்வமாய் கேட்டு அதன்படி நடக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு மகத்தான சத்தியம் என்னவென்றால், ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களுடைய சகவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்க்கையில் ஈடுபடும்போது கணவனுடைய ரட்சிப்புக்கும் மனைவியுடைய ரட்சிப்புக்கும் கணவன் மனைவியை அன்பு கூறுவதால் அந்த மனைவியை ஆண்டவருடைய பாதத்தில் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கொண்டு வர முடியுமா? அல்லது மனைவி கணவனுக்கு உண்மையாய் இருப்பதினால் மனைவியானவள் தன்னுடைய கணவனை ஆண்டவருடைய பாதத்தின் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கொண்டு வர முடியுமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நான் கிரியை செய்யும்போது அந்த கிரியையை வேறொருவருக்கு ஆண்டவர், என் கிரியை நிமித்தம் வேறொருவருக்கு ஆண்டவர் அந்த மீட்பை கொடுப்பாரா என்றால் வேதம் சொல்லுகிறது இல்லை. ஒரு மனிதர் மீட்டுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அல்லது ஒரு மனுஷி மீட்டுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அவர்களுடைய கர்மங்கள் தான் அதற்கு நல்லவைகளாக இருக்க தீர்மானிக்கிறது அல்லது கெட்டவைகளாக இருக்க தீர்மானிக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஒரு கணவன் தன் மனைவியை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கொண்டு வர முடியாது, ரட்சிக்க முடியாது. மனைவி தன் கணவனையும் ரட்சிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர்கள் ஒருமித்து வாழ்ந்தாலும் அவர்களுடைய நல்வினை தீவினை இவைகளை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் நீங்கள் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சமாதான குணம் நம்மிடத்தில் எவ்வளவு காணப்படுகிறது என்பதை நாம் மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். கோபம் கொள்ளக்கூடிய குணம் நம்மிடத்தில் எந்த நிலையிலும் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்களோடு ஒரு நல்ல ஒரு இணக்கம் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது குடும்பத்தில் துவக்கக்கூடிய ஒரு நற்பண்பு. குடும்ப சகிதத்தில் இந்த பண்புகளை நாம் காண்பிக்கும்போது குடும்பத்தில்
நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல குணங்களை நாம் சம்பாதித்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது ரோமர் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனை ரட்சிப்பின் பாதையில் அழைத்து கொண்டு வர முடியும். ஆனால் அவனை நம்முடைய செய்கை நிமித்தம் அவனை ரட்சிக்க முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதனை ரட்சித்து கொள்ளும்படி ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனைப் போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். எப்படியாகிலும் அவர்களை ரட்சிப்பின் பாதையில் அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நீதிமொழிகள் 11:30 சொல்லுகிறது, ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆத்துமாவை அழிவுக்கு விடாமல் அந்த ஆத்துமாவை ரட்சிப்பின் பாதையில் அவன் மீட்டுக்கொள்ள வேண்டுமென்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாமல் இருக்க கடவள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒரு கணவன் மனைவிக்குள்ளான உறவுகளில் பிரிவினை வரும்போது ஒருவருக்கொருவர் மனக்லேசங்கள் ஏற்பட்டு பிரியும்போது கணவன் மனைவியை விட்டு ஒரு நாளும் பிரியக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது என்று கணவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மனைவியும் புருஷனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியே முடியாத பட்சத்தில் பிரிந்து போனால் அவள் மறு விவாகம் செய்து கொள்ளக்கூடாது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய ஒரு மனைவியானவளை கணவன் தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளிவிடப்பட்டவளை வேறு யாரும் விவாகம் செய்யவும் கூடாது. அது அதர்மத்திற்கு சமம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். விபச்சார முகாந்தரம் மட்டுமே ஒரு கணவன் மனைவிக்கு தடை, பிரிவினை உண்டு பண்ணக்கூடியது மட்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் குடும்ப சகிதத்திலே எப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருக்க கடவன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் குடும்பத்திலே 1 ஆண்டு கூட இல்லாமல் 6 மாதங்கள், 7 மாதங்கள், 9 மாதங்கள் கடந்ததற்கு பின்பு வாழ்க்கையிலே அவர்களுக்கு கசப்பு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து சென்று விடுகிறார்கள். பிரிந்து சென்றதற்கு பின்பு ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இது தவறு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரே ஒரு காரணம், கணவன் மனைவி பிரிய வேண்டுமென்றால் இவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும்.
கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தாலும் சரி, மனைவி வேறொரு ஆணோடு தொடர்பு வைத்திருந்தாலும் சரி, அவர்கள் பிரிந்து போகலாம். அப்படி பிரிந்து போனவர்கள் மீண்டும் திருமணத்திற்குள் தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுவது நலம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு கணவன் மனைவி உறவுக்குள் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரிந்து போவதற்கான காரணங்கள் என்ன? ஒரு கணவன் மனைவி பிரிந்து போவதற்கான காரணங்கள் பல உண்டு. இன்றைய வாழ்க்கையில் இந்த தாம்பத்திய உறவிலே, ஒரு குடும்பத்திலே பிரிவினைகள் மிக அதிகமாக வருவதை நாம் பார்க்கிறோம், அனுபவ ரீதியாக பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள சிறிதான் வீட்டை கட்டுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. பெண்ணுக்குத்தான் அதிக முக்கியத்துவத்தை வீடு கட்டப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு பெண்ணானவள் தான் அந்த குடும்பத்தை தாங்கி நடத்துகிறார். ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் வேத அடிப்படையில் ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அதே பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவதில் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை ஆதிகால நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த பெண் பிள்ளைகள் அந்த ஈடுபாட்டில் அநேகம் இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். காரணம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய கலாச்சாரம், நாகரீகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை முற்றிலும் மாற்றி விட்டது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அக்காலங்களிலே பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, வெளியே அனுப்பக்கூடாது என்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் பெண்களுக்காக பாடுபட்ட நம்முடைய மூதாதையர்கள் எப்படி பெண்கள் தனிக்கட்டையாக வீட்டிலே இருப்பார்கள், அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு பெண்கள் ஆண்களைப் போல எல்லா பணிகளிலும் அமர்த்தப்பட்டு இருப்பதற்கு காரணமே நம்முடைய மூதாதையர்கள் பட்ட பிரயாசங்கள் தான். ஆனால் அதே நிலையில் அந்த பிரயாசங்கள் இன்றைக்கு தவறுதலாக அனுசரிக்கப்பட்டு கணவனை விட்டு பிரிவதும் மனைவியை விட்டு பிரிவதும் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண், அதாவது ஒரு கணவன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த கணவனை ஆதாயப்படுத்துவது மனைவியினுடைய சுத்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய புருஷனுக்காக பயபக்தியோடு செய்கிற அந்த கற்புள்ள நடக்கை அந்த கணவனை போதனையின்றி, அவளுக்கு எந்தவித போதனையும் கொடுக்காமல் நடத்தையை பார்த்து, நல் நடக்கையை பார்த்து கணவன் தன்னை ஆதாயப்படுத்தி கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அதே போல மனைவியானவளும் எல்லா நிலைகளிலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் மனைவியானவள் தன் சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. புருஷனே அதற்கு அதிகாரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவர்.
மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பிரிய வேண்டும் என்று நினைத்தால், அதுவும் நிரந்தரமாக அல்ல, சில காலம், வேதம் சொல்லுகிற போதனை, மனைவியானவள் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாது இருக்க கடவர்கள். தங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடை வருவது வராமல் இருக்க வேண்டுமென்றால் சில காலம் பிரிந்திருக்கலாம். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கப் போகிறேன், ஒரு காரியத்திற்காக உபவாசிக்கப் போகிறேன் என்று இருவரும் தீர்மானித்தால் இருவரும் தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை மட்டும் இருந்தால் மாத்திரமே அந்த காலம், அந்த ஜப காலம், உபவாச காலம் முடியும் வரை அவர்கள் பிரிந்திருக்க சம்மதிக்கலாம். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்குள் விரதத்துவம் இல்லாமல் இருப்பதால் பிசாசானவன் நம்மை தூண்டிவிடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த விதமான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் மற்ற ஒன்றினாலும் போகாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விரதத்துவம் என்பது எவ்வளவு அவசியம், உபவாசம் ஜபம் என்பது எவ்வளவு அவசியம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே எந்த நிலையிலும் கணவன் மனைவியை விட்டோ மனைவி கணவனை விட்டோ பிரிந்து போகக்கூடாது. இருவரும் சேர்ந்தே வாழ்வது தான் தேவ நியமனம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது இது மிகுந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றெடுத்ததற்கு பின்பும் கூட கணவனும் மனைவியும் பிரிய வேண்டும் என்று விரும்பி பிரிந்து சென்று விடுவதை நாம் ஒரு காட்சியாக பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, காரணம் என்ன என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து எப்படி குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறாரோ அதை போல கணவரும் குடும்பத்திற்கு தலைவர். ஆனால் அந்த கணவனும் அந்த அதிகாரத்தை கொண்டு மனைவி மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. கண் இமை போல கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். எப்படி கண்மணியை இமையானது எவ்வளவு பாதுகாக்கிறதோ அதை போல அவர்கள் இருவருக்கும் உள்ள உறவு அப்படி இருக்க வேண்டும். மனைவியோ அல்லது கணவனோ ஒருவர் மீது ஒருவர் கசந்து கொள்ளக்கூடாது. பேச்சினாலோ மற்றபடி வார்த்தையினாலோ மற்றபடி தனக்கு கிடைத்த சம்பத்தினாலோ அவர்கள் அப்படிப்பட்ட தாழ்வுகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தை தான் பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனவே கணவன் மனைவியுடைய ரட்சிப்பு அவர்கள் செய்த விளைவுகளின் பலனை கொண்டுதான் ஆண்டவர் அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பாரே தவிர மற்றபடி தன்னுடைய சுய இச்சையினாலோ தன்னுடைய சுய பலத்தினாலோ தான் செய்கிற காரியங்களின் பலத்தினாலோ நமக்கு ரட்சிப்பு கிடைப்பது இல்லை. நான் செய்தால் எனக்குத்தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். வேறொருவர் செய்தால் அதன் காரியத்தின் நிமித்தம்தான் அவர்களுக்குண்டான பலன் கிடைக்கும். நான் செய்கிற காரியங்களுக்கு என்னுடைய மனைவிக்கோ அல்லது மனைவி செய்கிற காரியங்களுக்கு எனக்கோ பலன் கிடைக்காது. மாறாக நான் தவறு செய்தால் எனக்காக என் மனைவி ஜெபிக்கலாம், மனைவி தவறு செய்தால் மனைவிக்காக நான் ஜெபிக்கலாம். இதுதான் நம்மால் செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. அவர்களை ரட்சிப்பின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையை நாம் காட்ட முடியுமே தவிர முற்றிலுமாக நான் என் மனைவியை ரட்சிப்பேன் அல்லது மனைவி என்னை ரட்சிப்பார் என்ற ஒரு விளக்கத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நிலையில் அவர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு தேவ கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய பலன்கள் தான், நம்முடைய செய்கைகள் தான் நாம் ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறோமா அல்லது ரட்சிப்பை விட்டு வெளியே வந்து விட்டோமா என்பதை தீர்மானிக்கிறது. எனவே எந்த நிலையிலும் நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, குடும்ப சகிதமாக இருக்கும்போது, நாம் எந்த நிலையிலும் ரட்சிப்புக்கு வெளியாக எந்த செய்கைகளையும் நாம் செய்யவோ, எந்த பேச்சுக்களையும் பேசவோ நாம் கூடாது என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். எனவே கணவன் மனைவிக்குள்ளான உறவுகள் பிரிந்து போவதற்கு அல்ல, கூடி வாழ்வதற்குத்தான். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று நாம் அறிவோம். திருமண பந்தத்தில் கூட அப்படித்தான் உறுதிமொழி எடுக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு பின்பும் கூட இன்றைக்கு பிரிவினைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். காரணம், இன்றைக்குரிய கலாச்சாரங்கள், இன்றைக்குரிய குணங்கள், செல்வாக்கு, அந்தஸ்து, பணி இவைகளையெல்லாம் பார்த்து பார்த்து வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு திருமணமான பிள்ளைகள் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்னவென்றால், அந்த குடும்பத்தின் பெண்களுக்கும் அந்த குடும்பத்தின் ஆண்களுக்கும் நல்ல போதனைகள் கிடைக்கவில்லை, நல்ல வேத பரிமாற்றங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதுதான் முக்கிய காரணம். எனவே திருமணத்திற்கு முன்பு ஒரு மனைவியாக போகிற பிள்ளையை, கணவனாக போகிற பிள்ளையையும் வேத சத்துவத்தின்படி அவர்களுக்கு போதனை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய தலையாய கடமை. அந்த கடமையிலிருந்து பெற்றோர்கள் தவறிவிட்டால் பிள்ளைகளும் தவறுவதற்கு அநேக சாத்தியங்கள் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் நம்மளுக்கு திருமண வயது ஆகக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த யோசனைகளை சொல்லி, இந்த வேத அடிப்படையில் அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொண்டு, இந்த நல்ல ஆலோசனைகளை கொண்டு நம்மை வழிநடத்த தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் ஆண்டவரே, திருச்சபை பிள்ளைகளும் சரி, குடும்பத்தின் பிள்ளைகளும் சரி, எங்கள் உற்றார் உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் கடந்து வராதபடி அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள என் தேவன் நல்ல ஆலோசனை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. அந்த ஆலோசனையின்படி தாம்பத்தியத்தில் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே எச்சரிப்பின் சப்தமாக இது இருக்க என் தேவன் கிருபை செய்யும். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். இந்த ஆலோசனையின்படியே அவர்கள் நடந்து தொடர்ந்து கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் அவிழ்ப்பதற்கு வழி தேடாதபடி அவர்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.